Taste the Daily. ராஜேஸ்வரி, உண்மையாவே உதயநிதி உற்சவரா? அதாவது முதல்ல இந்த கடவுள் ஒப்பீடோடெல்லாம் ஒப்பிடுறத நிறுத்திக்கிட்டா நல்லாயிருக்கும். இதெல்லாம் அவர்களுக்கே எப்படி தான் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏதாவது வார்த்தையை அதிகமாக பேசிவிடுவோமோங்கிற ஒரு கட்டுப்பாட்டில் பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ சொன்னாங்க, மோகன் சார் சொன்னாங்க, இந்த மாதிரி எஸ்எஸ்எல்சி எழுதினா தான் +2 போகும், பாஸ் பண்ணால் தான் நாங்கள் கேட்குறோம், 1வது படிக்கிறவங்களை தூக்கி எஸ்எஸ்எல்சி எழுத வச்சது யார் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா? சேப்பாக்கத்தில் இவருக்கு சீட்டு கொடுத்தது யாரு? மக்கள் கொடுத்தாங்களா? மக்கள் எல்லாரும் சேர்ந்துதான் உதயநிதி அவர் தான் நிற்கணும், திமுக சார்பாக சேப்பாக்கம் வந்துக்குதுன்னு சொன்னாங்களா? இல்லை. அந்த இடத்துல யாருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டாலுமே அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும், அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கக்கூடிய தொகுதின்னு எல்லாருக்குமே தெரியும். அங்கே நம்ம அதாவது மறுபடியும் கோபம் வருகிறது எங்கன்னா, இந்த அறச்சீற்றம் அப்படிங்கிறது ஒரு அண்ணா வழியில் வந்த ஒரு திமுகவை இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள சிக்கி தவிக்க வச்சு அந்த குடும்பத்துக்கு பல்லக்கு தூக்குற அளவுக்கு தொண்டர்களை மாற்றி இருக்கிறார்கள் என்றால் அந்த கோபம் எங்களுக்கும் வருகிறது. ஏன்னா எல்லா குடும்பத்திலையுமே பரவலாக கட்சிகளில் பரவலாக இருந்தவங்க தான். என்னுடைய குடும்பமாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், 50 ஆண்டு கால அரசியலில் பல்வேறு 2 கட்சிகளில் மாறி இருக்கிறவங்க தான். அப்படி இருக்கும்போது கொள்கை பிடிப்போடு கொள்கைக்காக இருந்த தொண்டர்களை எல்லாம் மதிக்காம இன்னைக்கு அரசியலுக்குள்ள வந்து ஒரு 4-5 ஆண்டுகளுக்குள்ள அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு, மினிஸ்டர் ஆயிட்டாரு, துணை முதல்வர் ஆயிட்டாரு. இது யார் ஏத்துக்கிறது? இதற்கு கொஞ்சம் கூட நாக்கு கூசாம மேடையில் நின்று அவரை திராவிட புலிங்கிறாங்க. என்னென்ன வார்த்தைகள், எவ்வளவு பேச்சு! இன்னும் சொல்ல போனா அவங்க வாரிசுகளும் வரணும் அப்படிங்கறத வலியுறுத்தி மேடையில பேசுறாங்க. இவர்களுடைய ஒற்றை கொள்கை என்ன? அப்ப கொள்ளை அடிக்கிறது மட்டும் இல்ல. இதெல்லாம் பார்க்கப்ப என்ன தோணுது? இந்த நாடே குட்டிச்சவரா போயிட்டு இருக்குன்னு தோணுதுங்க. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருப்பவர்களுடைய போக்கு அப்படிங்கிறது சொந்த நலனுக்காக, சுயநலனுக்காக, தனக்காக நான் என்ன வேணாலும் பேசுவேன், எதை வேண்டுமானாலும் செய்வேன், யாரு காலில் வேணாலும் விழுவேன், எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, எனக்கு தேவை பதவி, பொறுப்பு, பணம் சம்பாதிக்கணும், இது மட்டும்தான் என்னோட பிரதான கொள்கை, இதற்காக நான் எந்த வெக்கமும் படமாட்டேங்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற வேதனை. கருணாநிதி குடும்பத்தை துதி பாடினாதான் நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகை கிடைக்கும் அப்படின்றதுனால துதி பாடுறாங்களா? கண்டிப்பாக. இன்னைக்கு இதே திமுகவில் 5 முறை எம்எல்ஏவான திருவையாறு எம்எல்ஏ இருக்காரு, துரை சந்திரசேகரன் இருக்காரு, அவர் 5 முறை எம்எல்ஏ இருக்காரு, அவர் இன்னும் மினிஸ்டர் ஆகல. அதே மாதிரி கும்பகோணம் எம்எல்ஏ 4 முறை எம்எல்ஏ ஆனவர் சாக்கோட்டை அன்பழகன், அவர் இன்னும் மினிஸ்டர் ஆகல. நாம வந்துருவோம். இப்படி இவங்க சொன்னாங்கல்ல, எம்எல்ஏ ஆனா மினிஸ்டர் ஆனா உடனே துணை முதல்வர் ஆயிடலாம், எங்க கட்சியில அவ்வளவு பெரிய ஓப்பனிங் இருக்குன்னு சொன்னார்ல, அந்த ஓப்பனிங் ஏன் உதயநிதிக்கு மட்டும் இருக்கு? அததான் எங்களோட கேள்வி. உண்மையாகவே உங்க கட்சிக்குள்ள ஒரு புரோட்டோகால் ஏதாவது ஒண்ணு வச்சு இந்த திறமையின் அடிப்படையில் அல்லது இந்த தகுதியின் அடிப்படையில் அல்லது இந்த தியாகத்தின் அடிப்படையில் உங்க கட்சியில யாரு தியாகி? ஊழல் குற்றவாளியாக சொல்லப்படுபவர்கள் தியாகின்னு பட்டம் கொடுக்குறீங்க. அவருக்கு நீங்க வந்த உடனே அமைச்சராக்கி அழகு பார்க்குறீங்க. ஒரு ஊழல்வாதின்னு நீங்களே பேசிட்டு, ஸ்டாலின் அவர்களே மேடையில பேசிட்டு அவருக்கு உடனடியாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. அப்ப இங்கே 2 குவாலிஃபிகேஷன் தான். ஒண்ணு என்னுடைய குடும்ப உறுப்பினரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஊழல்வாதியா இருக்கணும். இந்த இரண்டு பேருக்கும் தான் முக்கியத்துவம் கிடைக்கும். இதுதான் திமுக அப்படிங்கிறத இன்றைக்கு பிரதானமாக கொண்டு செல்கிறது. மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். இல்லை, இப்போ உதயநிதியோட பார்வை தன் மேலே படணும் அப்படின்றதுனால தான் அந்த திமுக அமைச்சர்கள் இப்படி புகழ் பாடுறாங்களோ? ஆமாம், இன்னைக்கு மோசமான நிலை. அந்த மலர்லாம் எடுத்து இப்படி தூவி அந்த சினிமாலெல்லாம் பார்ப்போம்ல, நம்ம சினிமாவில் தான் பார்த்துருக்கோம் மன்னராட்சியை. இன்னைக்கு அதை விட மிக மோசமான ஒரு நிலையில் இன்னைக்கு என்னென்ன பேசணுமோ அதை பேசணும், எப்படி பேசணுமோ, காலையில் போய் அவரை பார்த்துட்டு வந்துடணும், அவர் காலில் விழுந்துடணும், அவருக்கு சால்வை கொடுத்துடணும், அவருக்கு புக்கு கொடுத்துடணும், அவர் கண்ணில் எப்படியாவது படணும், அப்போ தான் நமக்கு அடுத்த நிலைமைக்கு போக முடியுங்கிற ஒரு நிலை. நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க, முதல்வர் அவர்கள் உதயநிதி அவர்களை புகழ்ந்தாரா அப்படின்னு சார் சொல்லும்போது எங்கே புகழ்ந்தாருன்னு கேட்டார். மேடையில் புகழ்ந்தாருங்க. அமைச்சர் ஒரு ஸ்டார் அப்படிங்கிறதுனால தான் அந்த துறை ஸ்டாரா இருக்குன்னு தான் பெத்த பிள்ளையை தானே புகழ்ந்து அவரை ஒரு ஸ்டார்னு சொல்றாரு. வேற எந்த அமைச்சரா சொல்லியிருக்காரா? ஏன் சொல்லல? சொன்னாரா சொல்லலையா? மோகன் சார் பதில் சொல்லுங்க. தன்னுடைய மகன், ஆமா, உதயநிதி ஒரு ஸ்டார், அதனால அவரோட துறையும் ஒரு ஸ்டார் துறை, அவர் எல்லா இடத்துலயுமே அவர் ஒரு பெரிய நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி பேச வச்சாரு. அது மட்டும் இல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையுமே மேடையில பேச வச்சதுதான் திமுக. அவரையுமே ஒரு மேடையில ஏற்றி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு அந்த மாதிரியான கருத்தை பேச வச்சு திணிச்சாங்க. அதாவது எல்லாரும் மத்தியிலுமே ஒரு ஒரு போலியான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறதுன்னா அது திமுக மட்டும்தான் முடியும். இது ஒரு போலியான ஒரு பிம்பம். உதயநிதி அப்படிங்கிறவர் என்ன சாதிச்சார்? என்னை பொறுத்தவரை நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இன்னும் ஒரு முறை கூட சொல்றேன். 10 கேள்விகள் நான் கேட்கிறேன். அந்த 10 கேள்விகள்ல 2 கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லிட்டா உண்மையாகவே நான் அவரை பாராட்டுறேன். இன்னும் அரசியல்ல
எந்த தியாகமும் செய்யாம எதுவுமே தெரியாம ஒரு சுற்றுப்பயணம் போனாரு, சுற்றுப்பயணம் போறது ஒரு சாதனையா? ஏங்க குழு குழுன்னு ஏசியும் நீங்க பெரிய கேரவனை வச்சு கொடுத்து எல்லா வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுத்து அதுல போறது, அங்க ஒரு முட்டையை கையில வச்சுக்கிறது அல்லது ஒரு செங்கல்ல தூக்கிட்டு நிக்கிறது, என்ன பேசணும்னு கூட தெரியாம எதையாவது பேசிட்டு வர்றது, பத்திரிகையாளர் சந்திப்பப்ப உங்களுக்கு தெரியுமான்னு கேள்வி கேட்கறது. என்ன போராட்டம் செஞ்சார் அவர், என்ன பேசி நீங்க பாத்தீங்க, என்ன கருத்து ரீதியாக கொள்கை ரீதியாக திராவிட சித்தாந்தம் ஏதாவது ஒரு பேசி கேட்டிருக்கோமா? சமூக நீதியே இல்லாம போயிட்டு அவ்வளவுதான். திமுகவுல இருக்கணும்னா ஒரு அதான் மோகன் சார் சொல்றாங்களே வாரிசு, அதனாலதான் வாரிசுன்ற தகுதி இருந்தா போதும். நிச்சயமா இன்னைக்கு திமுகவுல இருக்கிற பலருக்கு வந்துங்க அவர்கள் மனசாட்சியை அவர்களே கேட்டுக்கொள்ளலாம். நாம எதுவும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவர்களே கேட்டுக்கொள்ளலாம். ஏன்னா இது ஒரு பழம்பெரிய கட்சி. அது அப்படி இருக்கும்போது இதற்காக நம்மளுடைய குடும்பத்தார் முன்னோர்கள், அவங்க அப்பாவா இருக்கட்டும் தாத்தாவாக இருக்கட்டும், அவங்களே கட்சியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக கட்சிக்காக பணிகள் ஆற்றி இருப்பாங்க. இன்னைக்கு நாம எதற்காக கட்சியில இருக்கோம்? ஒரு குடும்பத்துக்கு காவடி தூக்குவதற்காக கட்சியில இருக்கோமே, ஒரு குடும்ப உறுப்பினர்களை பல்லக்கு தூக்குறதுக்காக கட்சி. இவங்க பேசின சமூக நீதியில என்ன சொன்னாங்க? மனிதனை வைத்து பல்லக்குல தூக்குறதே சமூக நீதி கிடையாதுன்னு பேசினவங்க இன்னைக்கு உண்மையாகவே தன்னுடைய மகனை எந்த அளவுக்கு புகழ்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்களே. நீங்க ரசிகர் மன்ற தலைவரா இருந்தா உங்களுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சருங்க. இது கலைசார் சொன்னாங்கல்ல, கலைசார் சொன்ன மாதிரி பட்டியலின மக்களுக்கு ஏதாவது வாய்ப்பு ஏற்படுத்திருக்காங்களா? முக்கியமான பொறுப்புல சிறுபான்மையினருக்கு வாய்ப்பு ஏற்படுத்திருக்காங்களா? முக்கியமான துறையில ஒரு பொதுப்பணித்துறை கொடுக்கட்டுமே, ஒரு நிதித்துறை கொடுக்கட்டுமே, கொடுக்கலாம்ல. இது மாதிரியான ஏதாவது முதல் 5 முக்கியமான துறைகளை சிறுபான்மையினருக்கோ பட்டியலின மக்களுக்கோ திமுக கொடுத்திருக்கிறதா? கொடுத்து விடுமா? கொடுக்காது. அப்ப அந்த இடமெல்லாம் மக்களுக்கு புரியணும். ஏன்னா இன்றைக்கு அவர்கள் வெற்றி பெறுவதற்கு பெரும்பான்மையான காரணமாக இருக்கக்கூடிய இருவருக்குமே அங்க முக்கியத்துவம் கிடையாது. முக்கியத்துவம் குடும்ப உறுப்பினர்களுக்கு. யாருக்கு கிடையாதுன்றீங்க? சிறுபான்மையினருக்கும் பட்டியலினத்துறை இவர்களுடைய பங்களிப்பு அவர்களுடைய வெற்றியில முக்கிய பங்கு வகிக்குது. இது எல்லாருக்குமே தெரியும். அவர்களை மட்டும்தான் இவர்களால கவரும் வகையில நாங்க உங்களுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் பேசி பேசி காலம் காலமாக தன்னுடைய வாக்கு வங்கியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, ஆனா எந்த இடத்திலையும் தன்னுடைய அதிகார பகிர்வுல ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கா திமுக? கொடுக்கல. இந்த மூத்த அரசியல்வாதிகள் நான் சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். கலைசார் சொல்லட்டும், இல்ல மோகன் சாரே சொல்லட்டும், இப்ப சொல்லுங்க. ஏதாவது ஒரு துறையில ஒரு இஸ்லாமியர் இருக்காங்க, ஒரு கிறிஸ்துவர் முக்கியமான துறையில இருக்காங்க, அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான துறையில ஒரு பட்டியலினத்தவர் இருக்காங்கன்னா இல்ல. இன்றைக்கு நீங்க சீனியாரிட்டி படி துணை முதல்வர் ஆகணும்னா யார் வரணும்? யார் அங்க சீனியர்ஸ்? உங்களுக்கே தெரியும்ல, நிறைய சீனியர்ஸ் இருக்காங்கல்ல. சீனியர்ஸ் வேணாம், ஒரு இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சீனியரா நீங்க ராசா அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதானே துணை முதல்வரா? ஏன் அவருக்கு அறிவு குறைவா? இல்ல அவருக்கு ஏதாவது தகுதி இல்லையா? என்ன தகுதி, என்ன அங்க குறை? எதுவுமே கிடையாது. ஒட்டுமொத்தமாக இனி வரும் காலங்களிலும், இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமேல் வரக்கூடிய காலங்களிலும் தன்னுடைய குடும்பத்தின் கீழே தான் திமுக இருக்கும் அப்படிங்கறத ஸ்டாலின் இவ்வளவு நாள் பார்த்த அந்த வேலையெல்லாம் இனி உதயநிதி பாப்பாரா? இல்ல ஸ்டாலின் இல்லாதப்போ வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் போறப்ப மட்டும் பாப்பாரா? இல்ல இன்னைக்கே இது ஒரு நமக்கு தெரிஞ்சு துணை முதல்வர் அப்படிங்கிறது ஒரு மக்களுக்காக கொடுக்கப்பட்டதுதான். ஏற்கனவே முதல்வராக செயல்பட்டவர்கள் சபரீசன் அவர்களும் உதயநிதி அவர்களும் முதல்வர் போலத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த அதிகாரி எங்க இடமாற்றம் செய்யணும், எங்க யார் இருக்கணும் அப்படிங்கிற பட்டியலெல்லாம் தயார் செய்வது இவர்கள் தான்ங்கிறது எங்களை போன்றவருக்கு தெரியும். சரியா? அதனால முதல்வர் அவர்கள் எப்பவுமே முதல்வராகவே இன்னும் அவர் இல்லை. இவர்களுடைய சொல் கேட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும், என்ன இப்போ இந்த படம் பார்த்தீங்களா, பார்க்கில் வர்றவங்கள்ட்ட போய் என் பிள்ளையோட படம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு நாட்டோட நிலையை எண்ணி ஏதாவது ஒரு பேசினார்னா தான் அவரை நம்ம ஒரு நாட்டுக்கான முதல்வராக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவர் எப்பவுமே வீட்டுக்கான முதல்வராகத்தான் இருக்கிறார். வீட்டில் உள்ளவங்களோட படம் வந்துச்சுன்னா அது நீங்க சொல்ற மாதிரி வீட்டுக்கான முதல்வராக இருக்கிறாரு அப்படின்னா மக்கள் கிட்ட அவங்களுக்கு என்ன ஒரு மரியாதை கிடைக்கும்? கண்டிப்பாகங்க. மக்கள் அனுதினமும் சிரமப்பட்டு கொண்டு அவரோட வாழ்க்கையை இங்க வாழ்வதற்கே சிரமமான ஒரு சூழ்நிலை தானே இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் ஒரு முதல்வர்களுடைய பங்களிப்பு இல்லாததுனால மக்கள் படுகிற அவஸ்தை. இந்த துறையில இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட் கூட அவருக்கு இல்லை. நிறைய இடங்கள்ல நிறைய நேரத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன் இதற்கு இது மாதிரி திமுக முடிவெடுக்காம இருக்காங்க? ஏன் இந்த ஸ்டாலின் அவர்கள் இதுல இறங்கி செயல்படாம இருக்காரு? நிறைய கேள்விகள் இருக்குல்ல. ஈவன் தோ கள்ளக்குறிச்சியில இவ்வளவு பேர் இறந்து போனாங்களே, அதை கூட நேரடியா போய் பார்க்கலையே. பார்த்துருக்கணும்ல. ஒரு விஷயம் நடந்துட்டுங்க, கிட்டத்தட்ட 70 பேர் 100 பேர் கிட்ட இறந்து போயிட்டாங்க. அப்ப மரணங்கள் அதிகமாகும் போது அந்த இடத்துக்கு நேரடியாக சென்று பார்க்க வேண்டியது முதல்வரோட கடமை தானே. ஏன் செல்லல?
இது மாதிரி சொல்றேன். இது மாதிரி பிரச்சனைகளை அணுக வேண்டும், பிரச்சனைகளுக்கு நேரடியாக செல்ல வேண்டும்ங்கிற இடத்துல கூட தவிர்த்துட்டு இருக்காருன்னா அவர் ஒரு பொம்மை முதல்வர் தான். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்னது போல இவர் ஒரு பொம்மை முதல்வராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இல்ல, எதிர்க்கட்சி தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல 4 முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஆமா, அதை நிரூபிக்கிற மாதிரி தான் இப்ப நடந்துட்டு இருக்கிறோம். உண்மைதான். இது மக்களுக்கு புரியணும். இங்க நடக்கிறது முழுவதுமாக கலைசா சொன்ன மாதிரி ஒரு முதலாளித்துவத்தை அடிப்படையாக கொண்டு, ஒரு பண்ணையார்த்தனத்தை அடிப்படையாக கொண்டு, சின்னவர் இப்ப சின்னவர் அப்படிங்கிறது நான் என்னை பொறுத்தவரை அவர் அனுபவத்தில் சின்னவர், திறமையில் சின்னவர், இது மாதிரி தான் பட்டியல் எங்களால போட முடியுமே தவிர அவர்கள் சொல்லக்கூடிய முதலாளித்துவத்துக்கு கொடுக்கக்கூடிய சின்னவர்ங்கிற முக்கியத்துவத்தை நாம கொடுக்க முடியாது. நான் அதை தான் நினைச்சிட்டு இருக்கேன். எங்களுக்குலாம் இந்த போர்டு, இந்த ஃபிளெக்ஸ் போர்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இரிட்டேஷனாவே இருக்கு, ஒரு வெறுப்பாக வருகிறது. அந்த வெறுப்பு அப்படிங்கிறது எதனாலன்னா, இங்க திறமைசாலிகளும் தகுதி வாய்ந்தவர்களும் கொள்கை பிடிப்போட இருப்பவர்களும் ஏராளமான பேர் இருக்கும்போது எதுவுமே இல்லாம ஒரு வாரிசு என்ற ஒற்றை தகுதியை மட்டும் அடிப்படையாக கொண்டு ஒருத்தர் கொண்டாடப்பட்டு மிகப்பெரிய நிலைக்கு, அரசியல் வரலாற்றிலேயே யாரும் இவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள இந்த மாதிரி பொறுப்புக்கு போயிருக்க மாட்டாங்க. நீங்க எடுத்து வச்சு பாருங்க, எந்த வரலாறு வேணாலும் படிச்சு பாருங்க. இவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள எந்த சாதனையும் செய்யாமல் ஒருவருக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைக்குது அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ள முடியல தானே. பேசலாம், தொடர்ந்து பேசலாம். நீதி இல்லைன்னா இறுதி கருத்து. அதாவது சென்ற முறை முதல்வராக இருந்த திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 4 வருடம் 3 மாதத்துக்கு மேல முதல்வராக இருந்தாங்க. ஒரு முறை கூட நாம எந்த இடத்துலையுமே ஒரு டிவி செய்தியிலெல்லாம் அவர்களுடைய மனைவியோ அல்லது குடும்பத்தாரோ எங்கேயாவது பங்கேற்றாங்க, அல்ல அவர்கள் முகத்தை எங்கேயாவது நம்ம பிரபலப்படுத்தி இருக்காங்க, ஒரு புகைப்படத்தை பார்த்துருக்கோமான்னா பார்க்கல. ஆனா இந்த குடும்பம், இந்த மன்னராட்சி குடும்பம், அவர்கள் மனைவி எங்க போறாங்களோ அங்க எல்லாம் கேமரா எடுத்துட்டு ஓடுறாங்க. கோயிலுக்கு போனாங்க, அங்க போனாங்க, இங்க போனாங்கன்னு சொல்லி அதை கூட ஒரு அரசியல் நோக்கத்தோட என் மனைவி சாமி கும்பிடுவாங்க, நாங்க கடவுளை எதிர்க்கிறோம், இது மாதிரி ஒரு மக்கள் மத்தியில அந்த வாக்கு வங்கிக்காக அரசியல் செய்வதற்காக இதை கூட பயன்படுத்தி கொண்டு அந்த விளம்பரம் தேடிக்கிட்டு, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு முன்னாள் முதல்வர் அவர்களுடைய மகன் பெயர் கூட பலருக்கு தெரியாது, அவருடைய புகைப்படம் யாருக்குமே தெரியாது. இதுதான் அண்ணா வழியில அதிமுக இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இந்த காலகட்டத்திலங்க எல்லா இடத்திலுமே ப்ரமோஷன் அப்படின்னு பண்ணிக்கக்கூடிய காலகட்டத்துல கூட இந்த நிலையில ஒருத்தர் ஆட்சி செய்து இப்ப குடும்ப உறுப்பினர் யாரையுமே முகம் தெரியாமல் பார்த்து கொண்டதுங்கிறது ரியலி எக்ஸலண்ட். இது யாராலையுமே, உண்மையாவே சொல்றேன், ஒரு சாதாரண மனிதர் கூட இவர்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிக்கிறதுக்காக ஒரு போட்டோ வெளியிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு சொந்த குடும்பத்தினர் முகம் கூட வெளியில் தெரியாம அவர்களுக்கு எந்த விளம்பரமும் இல்லாம இருந்தாங்கல்ல, அதுதான் அண்ணா திமுக. ஆனா திமுகவை பொறுத்தளவுல இன்னும் அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே வருங்காலத்துல அவர்கள் குடும்பம் மட்டும்தான் அங்க இருக்கும். அந்த குடும்பமும் அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய குடும்பங்களும், இவ்வளவுதான் திமுக. நீங்க தொண்டர்கள் பத்தி கேட்டீங்கல்ல, கொள்கைக்காக இருக்க தொண்டர் யாருக்குமே இந்த முடிவுல விருப்பம் இல்ல. கொள்ளையடிப்பதற்காக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு மட்டும்தான் உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் விருப்பம். 2 கேட்டகரியா வச்சுக்கலாம். ஒன்னு உண்மையான தொண்டர், ஒன்னு கொள்ளையடிக்க இருக்க தொண்டர். அவ்வளவுதான். நன்றி.